வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா பாக்டீரியா காஸ் பண்ற பிளான்ட் வைரஸ், பிளான்ட் டிசீஸ் மற்றும் என்னது அனிமல் டிசீஸ், அப்புறம் ஹியூமன் டிசீஸ். அந்த மாதிரி 3 டிசீஸ், அதாவது பாக்டீரியாவால பிளான்ட்டுக்கோ இல்ல பாக்டீரியாவால அனிமலுக்கோ இல்லைன்னா பாக்டீரியாவால ஹியூமனுக்கோ என்னென்ன டிசீஸ் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். அப்ப இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா பாக்டீரியல் டிசீசஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல பாக்டீரியாவால வரக்கூடிய பிளான்ட் டிசீசஸ், அதாவது பாக்டீரியா காஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் டிசீஸ், அதெல்லாம் என்ன அப்படிங்கறத என்ன பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரைஸ், அதாவது ரைஸ்ல வந்து வெப்ப நோய் அப்படிங்கிற ஒரு நோயை கொண்டு வர ரைஸ்ல அரிசியில வெப்ப நோய் அப்படிங்கிற ஒரு நோயை கொண்டு வர்ற ஒரு பாக்டீரியா என்ன அப்படின்னா சாந்தோமோனஸ் ஒரைசே. நமக்கு தெரியும் ஒரைசானா ஒரைசா சட்டைவான்னு நம்ம அரிசியை சொல்லுவோம். அப்போ அரிசி தான் என்னது ஒரைசா. அப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அரிசியில வெப்ப நோயை கொண்டு வர பாக்டீரியா என்னன்னு கேட்டோம்னா சாந்தோமோனஸ் ஒரைசா அப்படிங்கிற பாக்டீரியா தான் என்ன பண்ணுது, ரைஸ்ல வந்து நமக்கு வெப்ப நோய் கொண்டு வருது. அதாவது பாக்டீரியல் பிளித் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியல் பிளித்னா வெப்ப நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆப்பிள்ல அதே மாதிரி வெப்ப நோய் இருக்கு. ஆனா இது என்ன பேர்னா தீ வெப்ப நோய் அப்படிங்கிற கொஞ்சம் இன்டென்ஸான நோய் வருது. அப்ப ஆப்பிள்ல தீ வெப்ப நோய் இல்லைன்னா என்னது ஃபயர் பிளித் அப்படின்னு. ஃபயர் பிளித் எங்க வரும்? ஆப்பிள்ல தான் வரும். அது தமிழ்ல என்னது தீ வெப்ப நோய் அப்படின்னு சொல்றாங்க. அதை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா என்னன்னு பார்த்தோம்னா எர்பினா அமிலோபோரா. அப்போ என்ன, இதுக்கு ஷார்ட்கட்டா எப்படி வைக்கலாம் அப்படின்னா ஆப்பிள் எல்லாருக்கும் ஆப்பிள் பிடிக்கும். அப்போ எல்லாரும் ஆப்பிள் என்ன பண்ணும், லவ் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லவோரா, எர்பினா அமிலோபோரா அப்படிங்கிறபடி நம்ம என்ன வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கேரட்டுக்கு வந்து என்ன நோய், சாஃப்ட் ராட் அப்படின்னா மென் அழுகல் அப்படிங்கிற நோய். கேரட் வந்து நமக்கு தெரியும், அழுகுனா நமக்கு கேரட்டோட நார்மலா கேரட் அழுகிறது என்ன சொல்றோம், சாஃப்ட் ராட்னு சொல்றோம். அது காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா என்ன, எர்பினா கேரட்டோவோரா. இது பார்த்து நம்ம நேம்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், இது வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் இருக்கு, கேரட்டோவோரா, ஆனா எர்பினா கேரட்டோவோரா அப்படிங்கிற நோய் தான் என்ன பண்ணுது, கேரட்ல அழுகல், அதாவது சாஃப்ட் ராட்டை கொண்டு வருது. அடுத்து சிட்ரஸ்னா நமக்கு எலுமிச்சை, ஆரஞ்சு அப்படிப்பட்டதெல்லாம் சிட்ரஸ் ஃப்ரூட்னு. சிட்ரஸ் ஃப்ரூட்ல வந்து எலுமிச்சை திட்டு அப்படிங்கிற ஒரு நோய் வருது. எலுமிச்சை திட்டு அப்படின்னா சிட்ரஸ் கேங்கர் அப்படிங்கிற ஒரு நோய். சிட்ரஸ் கேங்கஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து எலுமிச்சை திட்டுன்னு. அந்த திட்டு அப்படி எலுமிச்சை திட்டு நோயை கொண்டு வரக்கூடிய பாக்டீரியா இதுனா சாந்தோமோனஸ் சிட்ரி. இது நம்ம அதுல இருந்தே எடுத்துக்கலாம். சிட்ரி இருக்கு, சிட்ரஸ் இருக்கு, சிட்ரி இருக்கு, அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். அதனால பெருசா இதுல படிக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இருக்காது. சிட்ரிஸ் வந்து சிட்ரஸ், அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ல எலுமிச்சை திட்டு அப்படிங்கிற என்னது சிட்ரஸ் கேங்கர் அப்படிங்கிற ஒரு நோய் வருது. அந்த நோய் வர காரணமான பாக்டீரியா என்னன்னு கேட்டோம்னா அந்த சாந்தோமோனஸ் சிட்ரி அப்படிங்கிற பாக்டீரியா தான். அடுத்து காட்டன் பருத்தில நமக்கு என்ன நோய் வருது அப்படின்னா ஆங்குலர் லீஃப் ஸ்பாட், அதாவது கோண இலை புள்ளிகள் புள்ளி இல்லைன்னா கோண இலை புள்ளி அப்படிங்கிற ஒரு நோய் வருது. இது காட்டன்ல கோண இலை புள்ளி அப்படிங்கிற ஒரு நோய் வருது. அது வந்து என்னது, காட்டன் மரத்தை அஃபெக்ட் பண்ணுது. அது எந்த பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணுது அப்படி காட்டன்ல. அப்போ காட்டன்ல வந்து ஆங்குலர் லீஃப் ஸ்பாட் கொண்டு வர நோய் என்ன பாக்டீரியா அப்படிங்கிற நோயை கொண்டு வர பாக்டீரியா என்னன்னு பார்த்தோம்னா சாந்தோமோனஸ் மால்வாசீரம் அப்படிங்கிற ஒரு நோய், அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா மால்வாசீரம், சாந்தோமோனஸ் மால்வாசீரம். அடுத்து பொட்டேட்டோவுக்கு வந்து 2 வகையான நோய் பாக்டீரியா கொண்டு வரும். ஒன்னு என்னதுன்னா ஸ்கேப் அப்படிங்கிற ஒரு நோய். இன்னொரு நோய் என்ன, ரிங் ராட். அப்படின்னா பொட்டேட்டோக்குள்ள நீங்க சில நேரம் பார்த்துருக்கோம், நம்ம உருளைக்கிழங்கு வெட்டினா உருளைக்கிழங்குக்குள்ள ஒரு வளைவான ஒரு, அதாவது சர்க்குலர் ஷேப்ல இல்ல ரிங் ஷேப்ல ஒரு அழுகல் இருக்கும், அதாவது கெட்டு போய் இருக்கும். அதான் ரிங் ராட்னு அப்படி சொல்லுவாங்க. அந்த ரிங் ராட் அப்படின்னா பொட்டேட்டோல வருது ரிங் ராட், கேரட்ல வருது சாஃப்ட் ராட். அப்போ பொட்டேட்டோல இருக்கிற ரிங் ராட் அப்படிங்கிற ஒரு நோயும் இருக்கு, ஸ்கேப் அப்படிங்கிற ஒரு நோயும் இருக்கு. இந்த ஸ்கேப் அப்படிங்கிற நோய் எதுன்னா ஸ்ட்ரெப்டோமைக்கஸ் ஸ்கேபிஸ் அப்படிங்கிற நோய். ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஸ்கேபிஸ் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸ்கேப் எடுத்துக்கலாம் ஈஸியா, அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா எடுத்துக்கலாம். அதனால ஈஸியா தான் இருக்கும். ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஸ்கேபிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா ஸ்கேபிஸ் அப்படிங்கிற ஒரு நோயை எதுக்கு கொண்டு வருது, பொட்டேட்டோல கொண்டு வருது. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ரிங் ராட் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பொட்டேட்டோல இருக்கு. அதை காஸ் பண்றது என்ன பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா கிளாவிபாக்டர் மிச்சிகினேஸ் சப்ஸ்பீசிஸ், அதாவது கிளாவிபாக்டர் மிச்சிகினேஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவோட சப்ஸ்பீசிஸ் என்னது, செஃபடோனிகஸ். அடுத்து அப்போ பொட்டேட்டோல ரிங் ராட்டை கொண்டு வரக்கூடிய என்னது பாக்டீரியா என்னன்னு பார்த்தோம்னா கிளாவிபாக்டர் மிச்சிகினேஸ் சப்ஸ்பீசிஸ் செபிடோனிகஸ் படிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிங் ராட் அப்படிங்கிற நோய் கொண்டு வருது. நீங்க குழம்ப கூடாது. ரிங் ராட் எதுக்கு வரும், பொட்டேட்டோல தான் வரும். அது என்ன சாஃப்ட் ராட் தான் இங்க வரும், கேரட்ல வரும். அடுத்து இப்போ நம்ம பிளான்ட்ல பாக்டீரியாவை வரக்கூடியது நம்ம கொஞ்சம் படிச்சுப்போம். அடுத்து அனிமல்ல என்ன பாக்டீரியல் டிசீஸ், அதாவது பாக்டீரியாவால் அனிமலுக்கு என்னெல்லாம் வருது அப்படின்னா ஷீப்புக்கு ஒரு நோய் வருது, ஆந்த்ராக்ஸ்.
ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோய் எதுக்கு வருதா, ஷீப்புக்கு வருது. அதாவது நம்ம ஆடுக்கு வருது. ஆடு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷீப்புக்கு ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோய் கொண்டு வர்றது எது அப்படின்னா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். நம்ம இதுல இருந்தே ஞாபகம் வச்சுக்கலாம், ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோயை ஷீப்புக்கு கொண்டு வர பாக்டீரியா எது, நோய் காரணி எது அப்படின்னு கேட்டோம்னா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். அதுல இருந்தே நேம்லயே ஆந்த்ராசிஸ் இருக்கு, இங்கேயும் ஆந்த்ராக்ஸ் நோய் தான் கொண்டு வருது. அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கேட்டல்னா கால்நடை. இப்போ மாடு சொல்லலாம். மாடு அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எனது ப்ரூசிலோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு. அதாவது கேட்டிலுக்கு, மாடுக்கு ப்ரூசிலோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு. அதாவது ப்ரூசிலோசிஸ்ங்கிற நோயை கேட்டிலுக்கு, மாடுக்கு கொண்டு வர பாக்டீரியா இல்லைன்னா அது காரணி அப்படி எதுன்னு கேட்டோம்னா என்ன பாக்டீரியா அப்படின்னு கேட்டோம்னா ப்ரூசெல்லா அபோர்டஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. என்ன பாக்டீரியா? ப்ரூசெல்லஸ் அபோர்டஸ். நம்ம இதுல இருந்து ஞாபகம் வச்சுக்கலாம், ப்ரூசெல்லஸ், இங்கே என்னது ப்ரூசெலோசிஸ். அப்போ நமக்கு இதுல இருந்தே நம்ம கீவேர்ட் எடுத்துக்கலாம், ப்ரூசெலோசிஸ் அப்படிங்கிற நோயை காஸ் பண்ற பாக்டீரியா. அதாவது ப்ரூசெலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா காஸ் பண்ற அப்படிங்கிற நோய், பாக்டீரியல் டிசீஸ காஸ் பண்ற பாக்டீரியா எதுன்னு கேட்டோம்னா ப்ரூசெலியா அபோர்டஸ், அந்த பாக்டீரியா தான். அது மைக்கோ பாக்டீரியம் போவிஸ். அதாவது கேட்டில் இன்னொரு நோய் வருது, அதாவது மைக்கோ பாக்டீரியம் போவிஸ் அப்படிங்கிறது இது என்னது, போவியன் டிபி அப்படிங்கிற ஒரு நோய். அதாவது போவியன் டிபிங்கிற நோயை கொண்டு வர என்னது, மைக்கோ பாக்டீரியம் போவிஸ். இதுலயே போவிஸ் இருக்கு, இங்க போவிஸ் அப்படிங்கிற மைக்கோ பாக்டீரியம் போவிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா என்ன டிசீஸ காஸ் பண்ணும் அப்படின்னா போவியன் டிபி அப்படிங்கிற நோயை காஸ் பண்ணும் கேட்டில். அப்போ அனிமல் டிசீஸ்ல நமக்கு பாக்டீரியாக்கு ரெண்டு தான், ஷீப்புக்கு ஒரு டிசீஸ் இருக்கு, கேட்டிலுக்கு ஒரு டிசீஸ். கேட்டிலுக்கு ரெண்டு டிசீஸ் இருக்கு, ரெண்டு டிசீஸ் கேட்டில் கொண்டு வருது, அடுத்து ஷீப்புக்கு ஒரு டிசீஸ் கொண்டு வருது. கேட்டில்ல பிளாக் லெக் நோயை கொண்டு வருது என்னது, க்ளோஸ்ட்ரிடியம் செவோய் அப்படிங்கிற ஒரு நோய். செவோய் அதாவது பிளாக் லெக்ங்கிற நோயை கேட்டில் கொண்டு வர பாக்டீரியா, அத காரணி என்னன்னு பார்த்தோம்னா க்ளோஸ்ட்ரிடியம் செவோய் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் காஸ் பண்ணுது. அது அனிமல் டிசீஸ். நம்ம இவ்வளவு நேரம் பிளான்ட் டிசீஸ் வேணா நமக்கு கஷ்டமா இருக்கலாம், ஒரு அனிமல் டிசீஸ் கூட கஷ்டமா இருக்கலாம். ஆனா நமக்கு இந்த ஹியூமன் டிசீஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா ஹியூமன் டிசீஸ் நமக்கு ஏற்கனவே நிறைய தெரிஞ்ச டிசீஸ் தான் இருக்கும் எல்லாமே. இப்போ ஒன்னோ இல்ல ரெண்டோ அதுதான் என்ன படிப்போம், புதுசா படிப்போம். அதுல நம்ம படிக்க போறது என்னன்னா கால்ரா நோய். இது நமக்கு எப்படி வரும், நமக்கு வந்து அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் குடிச்சா, அதாவது சுத்திகரிக்கப்படாத தண்ணி குடிச்சா என்ன வரும், கால்ரா நோய் வரும். அப்ப அந்த நோய் வந்து வர காரணம் என்னன்னு கேட்டோம், எந்த பாக்டீரியா அப்படின்னா விப்ரியோ கால்ரே. நமக்கு அந்த பேர்லயே இருக்கு, விப்ரியோ கால்ரே அப்படிங்கிற பாக்டீரியா தான் என்னது, கால்ரா நோய் கொண்டு வருது. அப்போ கால்ரா நோய் நமக்கு வரதுக்கு காரணமா இருக்க பாக்டீரியா எதுன்னு கேட்டோம்னா விப்ரியோ கால்ரே. அது பேர்லயே இருக்கு, நம்ம என்ன ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து டைஃபாய்டு அந்த மாதிரி தான் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட சால்மோனெல்லே டைஃபி. இந்த டைஃபிங்கிற வார்த்தையில இருந்து நம்ம டைஃபாய்டு. அப்ப டைஃபாய்டு என்ன கொண்டு வரும், சால்மோனெல்லே டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியா தான் டைஃபாய்டை நமக்கு என்னது காஸ் பண்ணுது. அடுத்து டிபின்னா என்னது, டிபிங்கிற நோயை காஸ் பண்றது எல்லாருக்கும் தெரியும், டியூபோக்ளோசிஸ் நோயை காஸ் பண்ற பாக்டீரியா என்னன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபோக்ளோசிஸ். அதுல இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டியூபர்குலோசிஸ் நோயை கொண்டு வருது என்னது, மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் டிபியை கொண்டு வருது, டியூபர்குலோசிஸ கொண்டு வருது, காசஸா இருக்கு. அப்போ டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற நோய் வர காரணமா இருக்க பாக்டீரியா என்னன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான். அடுத்து லெப்ரசினா தொழுநோய். நமக்கு தொழுநோய் வரதுக்கு ஒரு பாக்டீரியல் டிசீஸ். அப்போ இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்பாங்க, இதுல எதெல்லாம் பாக்டீரியல் டிசீஸ், எதெல்லாம் என்னது வைரஸ் டிசீஸ் கேட்பாங்க. அப்போ அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பாக்டீரியா லெப்ரசிங்கிறது என்னது, ஒரு பாக்டீரியல் டிசீஸ். லெப்ரசிங்கிற தொழுநோய்கிற கொண்டு வர பாக்டீரியா எதுன்னு கேட்டோம்னா மைக்கோ பாக்டீரியம் லெப்ரே. அவ்வளவுதான். இங்க லெப்ரசி இருக்கு, லெப்ரசியை கொண்டு வர பாக்டீரியா என்னது, லெப்ரே. அவ்வளவுதான். மைக்கோ பாக்டீரியம் லெப்ரே அப்படிங்கிற பாக்டீரியா தான் என்ன கொண்டு வருது, லெப்ரசியை கொண்டு வருது. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. பேர்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அடுத்து நிமோனியா டிப்ளோகோக்கஸ் நிமோனி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. அதாவது நிமோனியா டிப்ளோகோக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. அப்போ நிமோனியாவுக்கு அது நேம்ல இருந்து எடுத்துக்கலாம். மேக்சிமம் 90% நமக்கு எதுல இருந்தா இருக்கு, அந்தந்த நோய்க்கான பேர் வந்து அந்தந்த பாக்டீரியல் நேம்லயே இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நிமோனியா கொண்டு வர பாக்டீரியா என்ன, டிப்ளோகோக்கஸ் நிமோனியே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான். அது பிளேக் அப்படிங்கிற நோயை கொண்டு வருது. இது வந்து என்ன நமக்கு மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். பிளேக் நோயை கொண்டு வர்ற பாக்டீரியா என்ன, எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் பிளேக் கொண்டு வருது. அப்போ பிளேக் நமக்கு எதால வருது அப்படின்னா எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற நோய். பெஸ்டிஸ்
அப்படிங்கிறது பெஸ்டிஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பூச்சிக்கொல்லி பெஸ்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வைக்க முடிஞ்சா வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு பிளேக கொண்டு வர்ற பாக்டீரியா எதுன்னு கேட்டோம்னா எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா நமக்கு என்ன பிளேக கொண்டு வருது. அடுத்து டிப்தீரியா. டிப்தீரியாங்கிற நோய் நமக்கு எதனால வருது, எப்படி வருது, எந்த பாக்டீரியா காஸ் பண்ணுது அப்படின்னா அதுவும் பேர்லயே தான். டிப்தீரியா கொண்டு வர பாக்டீரியா என்னன்னா குரோனி பாக்டீரியம் டிப்தீரியா. அப்போ டிப்தீரியா கொண்டு வர பாக்டீரியா, அதாவது நமக்கு ஒரு பாக்டீரியா டிப்தீரியா காஸ் பண்ணுது. அப்ப அது என்ன பாக்டீரியான்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பாக்டீரியா, கோர்னி பாக்டீரியா டிப்தீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, கோர்னி பாக்டீரியம் டிப்தீரியா அப்படிங்கிற ஒரு என்னது பாக்டீரியா தான் நமக்கு டிப்தீரியாவை காஸ் பண்ணுது. அது டெட்டானஸ். டெட்டானஸ் நோயை நமக்கு காஸ் பண்ற பாக்டீரியா எதுன்னு பார்த்தோம்னா க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டானி. அது பேர்லயே இருக்கு, க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டானி. அப்போ டெட்டானஸ் அப்படிங்கிற நோய் நமக்கு வர காரணம் யாருன்னா அப்படி எந்த பாக்டீரியா, அது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். அது யார் எந்த பாக்டீரியான்னு பார்த்தா அது க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டானி அப்படிங்கிற பாக்டீரியா. அடுத்து ஃபுட் பாய்சனிங். நமக்கு ஃபுட் பாய்சனிங், அதாவது ஃபுட் பாய்சனிங் கொண்டு வர பாக்டீரியா எதுன்னு பார்த்தோம்னா அதுவும் பாக்டீரியா. அப்போ ஃபுட் பாய்சனிங் என்னதான் பாக்டீரியா. ஒரு கொஸ்டின்ல கேட்டு இந்த ஃபுட் பாய்சனிங் வந்து என்ன பாக்டீரியாவா இல்ல என்ன டிசீஸ்னு கேட்டாங்க, நம்ம என்ன எழுதணும், அது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். அப்போ ஃபுட் பாய்சனிங் கொண்டு வர பாக்டீரியல் டிசீஸ் என்னன்னா க்ளோஸ்ட்ரிடியம் போட்டுலினம். க்ளோஸ்ட்ரிடியம் பாட்டுலினம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. அடுத்து சிபிலிஸ். சிபிலிஸ்னா நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸே பார்த்திருப்போம், அது மேக நோய் அப்படிங்கிற ஒரு நோயை கொண்டு வரும். சிபிலிஸ் அப்படின்னா மேக நோய். மேக நோய்க்கு சிபிலிஸ்ங்கிறது இங்கிலீஷ்ல, மேக நோய்கிற தமிழ். அப்ப சிபிலிஸ் அப்படிங்கிற மேக நோய், மேக நோயை கொண்டு வர பாக்டீரியா என்னன்னா ட்ரிபோனிமா பேலிடம். ட்ரிபோனிமா பேலிடம். அப்போ நமக்கு என்ன நோய், சிபிலிஸ் நோயை கொண்டு வர, சிபிலிஸ் எல்லாம் மேக நோயை கொண்டு வர பாக்டீரியா எது அப்படின்னா ட்ரிபோனிமா பேலிடம். ட்ரிபோனிமா பேலிடம் அப்படிங்கிற பாக்டீரியா தான் நமக்கு என்ன கொண்டு வருது, சிபிலிஸ் அப்படிங்கிற நோய் கொண்டு வருது. நீங்க என்ன ஒருக்கா இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு என்ன ஒவ்வொரு இது அந்தந்த பேர்லயே தான் என்ன இருக்கும், அந்தந்த பாக்டீரியாக்கான 90% பாக்டீரியாவோட நேம்லயே நம்ம பாக்டீரியாவை காஸ் பண்ணி டிசீஸை கண்டுபிடிச்சிடலாம்.